டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்ற பிறகு சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் நடவடிக்கையை தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளார். குறிப்பாக கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறிய 388 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டு மீண்டும் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டனர். அதிகம் பேசப்படும் விஷயம் என்னவென்றால், தற்போது டொனால்ட் ட்ரம்ப் புதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளார். அந்த திட்டத்தின் மூலம் அமெரிக்காவிலிருந்து தாமாகவே வெளியேற விரும்பும் சட்டவிரோத குடியேறிகளுக்கு அமெரிக்க அரசு பணமும் விமான டிக்கெட்டும் வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சமீபத்திய பேட்டியில் ட்ரம்ப் கூறும்போது, நாங்கள் அவர்களுக்கு உதவிக்காக சிறிது தொகையையும் விமான டிக்கெட்டையும் வழங்குவோம். அவர்கள் தாமாகவே நாடு விட்டு வெளியேற விரும்பினால் நாங்கள் அவர்களுடன் ஒத்துழைத்து அந்த செயல்முறையை எளிமைப்படுத்துவோம். மேலும் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் எதிர்காலத்தில் அவர்களை மீண்டும் நாட்டுக்குள் அழைத்து வரவும் நாங்கள் முயற்சி செய்யலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது கடந்த காலத்தில் ட்ரம்ப் எடுத்த கடுமையான நடவடிக்கைகளுடன் ஒப்பிட்டால் ஒரு முக்கியமான மாற்றமாகவே பார்க்கப்படுகிறது. முந்தைய முறையில் கட்டாய நாடு கடத்தலுக்கு பதிலாக இப்போது தாமாகவே வெளியேறும் வழிக்கு ஊக்கமளிக்கப்படுகிறது. இதே நேரத்தில் விவசாயம், ஹோட்டல், தொழில் போன்ற துறைகளில் வேலை செய்பவர்களை கண்டறிந்து அவர்கள் சட்டவிரோத குடியேறிகளாக இருந்தால் இத்திட்டம் மூலம் அவர்களை மீண்டும் சட்டப்படி அழைத்து வரும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இத்திட்டத்துக்கு உதவியாக CBP ஹோம் என்ற மொபைல் செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த செயலி மூலம் ஒருவர் தாமாகவே அமெரிக்காவை விட்டு வெளியேற விருப்பம் தெரிவிக்க முடியும். இது சுயமாக நாடு திரும்பும் முறையை எளிமைப்படுத்தும். டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் நடந்த நிகழ்வில் மெக்சிகோவிலிருந்து 20 ஆண்டுகளுக்கு முன் குடியேறிய ஒருவர் குறித்து பேசப்பட்டு அவர் ஒரு நல்ல குடிமகனாக இருப்பதாகவும் அவ்வாறு வாழும் நபர்களை அமெரிக்காவில் வைத்துக் கொள்வதில் தவறில்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இவ்வாறு புதிய ஆட்சியில் ட்ரம்ப் ஒரு புதிய அணுகுமுறையை எடுத்துள்ளார். இது சட்டவிரோத குடியேறிகளை கட்டாயமாக வெளியேற்றுவதை விட சுமூகமாக தீர்வுகள் காண முயற்சியாக பார்க்கப்படுகிறது.